வயதானவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா மாத்திரையுமே சாப்பாட்டுக்கு அப்புறம்னு சொல்லிடுவோம். ஃபார் ஈஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போதும் எனக்கு இன்னைக்கு நிறுத்திட்டாங்கன்னா அவ்வளோதான் சாப்பிட்டாங்கங்கிறது மாத்திரைக்கு தெரியாது. ஜென்ரலாக பிஃபோர் ஃபுட் இப்படி காம்ப்ளெக்ஸாக வச்சுக்கவே மாட்டோம். வயசானவங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அவங்க ரொட்டீன்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த மாதிரி தான் இருக்கும்னா ஒன்ஸ் இன் அ வீக் எடுக்கிறப்ப எல்லா மாத்திரை எடுக்கிறாங்களா, இல்லை ஒரு நம்ம எவ்ரி சண்டே ஃபில் பண்ணுறோன்னா ரஃபாக ஒரு வெட்னஸ்டே தர்ஸ்டே ஒரு கர்சரி லுக் பார்க்கணும். அதில் எல்லாம் கரெக்டாக காலி ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா வயசானவங்கள எது ஆன்டகனைஸே பண்ணிக்கூடாது, எதையும் எதிர்மறையாக சொல்லவே கூடாது. குழந்தை மாதிரி அவங்க போக்குலேயே போகணும். மாத்திரையே போட மாட்டேன் அப்படின்னு அவங்க அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்களே மேம், கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். அவங்கள பொறுமையாக எடுத்து சொல்லணும். எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நம்ம ஆர்கியூ பண்ணி பிரயோஜனம் இல்லை. மேம் இன்னொரு பக்கம் வந்து இந்த மன ரீதியான பிரச்சனைகள்லாம் தாண்டி வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா நம்ம பார்த்துக்குறோம்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன மாத்திரை போடுறாங்க, அதை ஒழுங்காக அவங்க போடுறாங்களா அப்படின்றத இப்போ இருக்கவங்களால பார்த்துக்க முடியுதான்னு தெரியல. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை இருக்கும், சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை இருக்கும். அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்ட மாத்திரை போட்டாங்களானே தெரியாது. மாத்திரை போட்டியான்னு கேட்டால் போட்டனே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உண்மையாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாது. அந்த ஒரு மாத்திரை விஷயத்தில் அவங்கள எப்படி மேம் பார்த்துக்கணும், நம்ம என்ன மாதிரி விஷயங்களை அதை ஃபாலோ பண்ணால் ஓகே அவங்க வந்து ப்ராப்பராக அந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்கன்றதே தெரியும் மேம்? ஃபர்ஸ்ட் நமக்கு அவங்க என்ன மாத்திரை எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் எடுக்கிறீங்கன்னு. இப்போ நீங்கள் கேட்டது சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கிறது பின்னாடி எடுக்கிறது. இப்போ வயதானவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாத்திரையுமே சாப்பாட்டுக்கு அப்புறம்னு சொல்லிடுவோம். ஃபார் ஈஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன்று சுகர் மாத்திரை எல்லாமே. இப்போ சுகர் மாத்திரையிலே பார்த்தீங்கன்னா சில மாத்திரைகள் சாப்பாட்டுக்கு முன்னாடி இருக்குது, சாப்பாட்டுக்கு அப்புறம் இருக்குது. பட் ஃபார் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாமே சாப்பிட்ட பிறகுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போதும் எனக்கு இன்னைக்கு நிறுத்திட்டாங்கன்னா அவ்வளோதான் சாப்பிட்டாங்கங்கிறது மாத்திரைக்கு தெரியாது. ஸோ அதனால அவங்க சாப்பாடு அளவு சாப்பிட்டாங்களான்னு ஷுவராக இருக்கணுங்கிறதுக்காக சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் போடுங்கன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக பிஃபோர் ஃபுட் இப்படி காம்ப்ளெக்ஸாக வச்சுக்கவே மாட்டோம். வயசானவங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். அவங்க ரொட்டீன்ஸ் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த மாதிரி தான் இருக்கும்னா இப்போ 3 வேளை இருக்கு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எது எதுன்னு தெரியாமல் இருக்கலாம். அதை பிரித்து வைக்கலாம். 3 விதமான பாக்ஸஸில் வைக்கலாம். காலை, மதியம், நைட்லன்னு நம்ம போட்டு வச்சிடலாம். அவங்களுக்கு சில பேருக்கு அந்த ரேப்பர்லேருந்து பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதை பிரித்து அவங்கள செப்பரேட் பண்ணி போட்டு வச்சிட்டோன்னா அதை அவங்க எடுப்பாங்க. எல்லா வீட்லேயும் எல்லாரும் கூடவே இருந்து கையில் கொடுக்குற வசதியோ இல்லை எடுக்கிறாங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணுற வசதி இல்லாமல் போகலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரேண்டமாக ஒரு செக் வைக்கணும். ஒன்ஸ் இன் அ வீக் எடுக்கிறப்ப எல்லா மாத்திரை எடுக்கிறாங்களா, இல்லை ஒரு நம்ம எவ்ரி சண்டே ஃபில் பண்ணுறோன்னா ரஃபாக ஒரு வெட்னஸ்டே தர்ஸ்டே ஒரு கர்சரி லுக் பார்க்கணும். அதில் எல்லாம் கரெக்டாக காலி ஆகுதா அப்படிங்கிறது பார்க்கணும். முக்கால்வாசி அந்த நம்ம தனியாக பிரித்து வச்சோன்னா அவங்க கரெக்டாக எடுத்துருவாங்க மாத்திரைகளை. ஸோ அது ஃபஸ்ட்டு மாத்திரைகளை கரெக்டாக நம்ம பிரித்து போடணும். இன்னொன்று அதை அவங்க எடுக்கிறாங்களான்னு செக் பண்ணணும். அதுதான் மெயின். ஓகே மேம். ஆனால் இது ஃபாலோ பண்ணுறதுல வந்து என்ன பண்ணுவோன்னா, அம்மா மாத்திரை போட்டியாம்மா அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம கேட்டாலுமே அவங்க அதை இன்டேக் பண்ணி அதை அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரை தான் வேணும் அப்படின்னு சம்டைம்ஸ் வந்து கேட்குறாங்களே மேம். ஏன்னா ரெகுலராக ஒரு மாத்திரை போட்டுகிட்டே இருக்காங்கன்னா அந்த மாத்திரை கலரை வச்சு இந்த மாத்திரை தான் நான் போட்டுட்டு இருந்தேன், நம்ம போய் மெடிக்கலில் வாங்கும் போது அவங்க இந்த மாத்திரை இல்லை இதே இதில் வேற ஒரு பிராண்டில் இருக்குன்னு கொடுப்பாங்க. அந்த மாத்திரை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா இது அது இல்லையே, இதையே எனக்கு கொடுக்குற. எல்லாருக்குமே வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு அட்டாச்மெண்ட். ஒரு சில பேர் ஒரு கடையில தான் வாங்குவாங்க. ஒரு சில பேர் அமெரிக்காலேருந்து அவங்க பையன் வாங்கி கொடுத்த மருந்து தான் நிறைய வருஷம் அந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது அதே மருந்து இங்கே இருக்குனாலும் அவங்க ஒத்துக்கல. ஒரு சில பேர் ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அந்த ஷேப் கலர் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறது. நான் எப்போதுமே டோன்ட் ராக் த போட் தான் பிரின்சிபல். அப்படி இல்லை அப்படின்னா அது ப்ரொடக்ஷனே இல்லை மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு பொறுமையாக உட்காந்து புரிய வைக்கணும். அதே மருந்து தான். உதாரணம் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றது, இப்போ பில்ஸ்பெரி ஆட்டா வருது, ஆசீர்வாத் ஆட்டா வருது, பிராண்டு தான் வேற, எல்லாம் ஒன்று தான். அது மாதிரி அவங்களுக்கு பொறுமையாக அவங்க லாங்குவேஜில் பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே மேம். இது ரெண்டும் ஒன்று தான், இது சாப்பிட்டாலும் சரியாகும், இது ரெண்டுமே ஒரே இதுதான், கலர் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள எடுத்து பாருங்க, ஒன்றுமே ஆகாது, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகே மேம். ஆனால் அவங்கள சாப்பிட வச்சு அந்த மாத்திரை கொடுக்குற ப்ராசஸ் இருக்குல்ல மேம், அது எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மாத்திரை மாறுது இதுதாம்மா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு மைண்டில் வந்து அவங்கள சொல்லிட்டோம்னா விடு நான் இதுக்கப்புறம் மாத்திரையே போடல, விடு நீ எனக்கு மாத்திரை. எல்டர்லியில் பார்த்தீங்கன்னா வயசானவங்கள எது ஆன்டகனைஸே பண்ணிக்கூடாது, எதையும் எதிர்மறையாக சொல்லவே கூடாது. குழந்தை மாதிரி அவங்க போக்குலேயே போகணும்.
இது வேணாமா? சரி ஓகே பார்க்குறேன். கிடைக்குதான்னு பார்க்குறேன்னு சொல்லணும். ம். பார்த்துட்டு அது கிடைக்கல. இப்ப இனிமே இந்த கலர்ல தான் வருதுன்னு சொன்னாங்க. அதே மாத்திரை தான் அப்படின்னு சொல்லி ரீஅஷ்யூர் பண்ணி குடுக்கணும். இத எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இது சரியாகலன்னா டாக்டர்ட்ட திருப்பி கேட்போம். போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த மருத்துவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிப்பாரு. ஓகே. பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம இது மாரி சொல்லும்போது, "நீ எனக்கு மாத்திரையே வாங்கி குடுக்க மாட்டேங்கிற. நான் இந்த மாத்திரை தானே கேட்டேன்." அப்படின்ற அந்த ஒரு அந்த குழந்தைத்தனமான ஒரு சண்டை கட்டாயம் வரும்ல. இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயத்துல மாத்திரையே போட மாட்டேன் அப்படின்னு அவங்க அடம் புடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்கல்ல மேம். ஸோ கொஞ்சம் அது விட்டு தான் பிடிக்கணும். அவங்க வந்து இல்ல கொஞ்சம் பொறுமையா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இந்த மாத்திரை உங்களுக்கு அவசியம். இந்த பிரச்சனைக்கு நீங்க எடுக்கிறீங்க. உங்க டாக்டர கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க, இப்ப அந்த பிராண்ட் வரதில்ல. இந்த பிராண்ட் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னு, எல்லாத்தையும் மருத்துவர் மேல பழிய போடுங்க. நோ ப்ராப்ளம். பட் அவங்கள பொறுமையா எடுத்து சொல்லணும். எதையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நம்ம ஆர்க்யூ பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஓகே. ஏன்னா, அவங்களுக்கு அந்த ஏஜ்ல புரியிற தன்மை எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. மேம் இந்த மாத்திரைலாம் ஓகே நம்ம இந்த மாத்திரை குடுக்குறோம், இதுக்காக குடுக்குறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறத தாண்டி, வயசானவங்க வந்து ஒரு 2, 3 மாத்திரை அவங்களுக்குன்னே வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனைனா எனக்கு இந்த மாத்திரை அப்படின்னு அத தனியாவே வந்து வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோலோ இந்த மாரி மாத்திரைலாம், எனக்கு கொஞ்சம் உடம்பு இதுவா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டிலாம் எடுத்து டக்குன்னு ஒரு டோலோ போட்டு நான் படுத்துக்கிட்டேன் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாரி அவங்களே எடுத்துக்கிறாங்கல்ல, எனக்கு தலை வலிக்குதுன்னா இந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இத எப்படி மேம் நம்ம அவங்க கிட்ட இருந்து கண்ட்ரோல் இது பண்றது? வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் ரைஸ் பண்ணி தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப காமனஸ் மாத்திரை இந்த மாரி அவங்களா எடுத்து போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டோலோ, இல்ல கால்போல் குரோசின். அதாவது எந்தவித உடம்பு வலி இருந்து, இல்ல காய்ச்சல் வரா மாரி இருக்கு, குளிருதுன்னா போட்டுக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, தல சுத்தலுக்கு மாத்திரை. அது ரொம்ப காமன். தல சுத்தல் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கா இல்லையான்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப இருக்குன்னு சொன்னா, அது அது ஒரு அவங்க ஃபீல் பண்றது. ஸோ, அத நம்ம டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்கும் நெறைய பேர் மாத்திரை அவங்களே வாங்கி சாப்பிடுறாங்க இதுல. என்ன சொல்லணும்னா, எதுவா இருந்தாலும் மாத்திரை இப்ப நான் சொன்ன மாரி வயசானவங்களுக்கு கிட்னி பழைய டீ வடிகட்டி மாரி தான். எந்த ஒரு மாத்திரையும் மருத்துவர் ஆலோசனை இல்லாம போட வேண்டாம். ஏன்னா, உங்களுடைய வலிகளோ, உங்களுடைய பிரச்சனைகளோ வேற ஏதாவது பெரிய பிரச்சனைக்கு அறிகுறியா இருக்கலாம். நீங்க ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் தலைவலி, கால் வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாள் போட்டுட்டு இருக்கலாம். நாளைக்கு திடீர்னு அது வேற விதமா, வேற ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒண்ணா அந்த மாத்திரையோட சைட் எஃபெக்ட்டா வரலாம். இல்ல எதனால அந்த கால் வலி வந்துச்சோ, அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகலாம். ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, ஒரு ஒரு மருத்துவர்ட்ட கேட்டு, அவர் இல்ல உங்களுக்கு எப்பயாவது வலிச்சா போட்டுக்கங்கன்னு அவங்களே சொன்னாங்கன்னா ஃபைன். அப்படி இல்லன்னா, கட்டாயம் ஒரு மருத்துவரோட ஆலோசனை இல்லாம மாத்திரை வாங்கி போடுறது அ அட்வைசபிள் கிடையாது. ஓகே. அது அந்த மாரி அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாம இருக்கிறதுனாலயும் ஏதாவது பிரச்சனை இருக்குமாமா? ஆக்சஸ் தான். அது அது நெறைய வீட்ல நடக்குது. அது எப்படி நிறுத்தன்னா, இப்ப எல்லாமே இண்டிபெண்டன்ட்டா இருந்து பழகிட்டாங்க. இப்ப தெரிஞ்ச பக்கத்துல ஒரு மருந்து கடை தெரியும். ஃபோன் பண்ணி சொன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து குடுத்துடுறாங்க. ஸோ, அப்ப ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க என்ன மருந்து குடுத்தாலும், அந்த மெடிக்கல் ஷாப்ல கேட்டுப்பாங்க. இது எதுக்கு மருந்து அப்படின்னு. அவங்களுக்கு ரொம்ப ஒரு 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 மனநோய் இருந்துச்சு. ஸோ, அப்போ அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்க மாட்டேன்னாங்க. நெறைய சொன்னாங்க. ஸோ, நாங்க வயித்த வலி டாக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கியாட்ரி டீம வர சொல்லி பார்த்து, மருந்து அவங்க கேட்டா அவங்க மெடிக்கல் ஷாப் கிட்ட மெடிக்கல் ஷாப்பையும் செட் பண்ணி வச்சோம். அவங்களுக்கு வைத்தியம் பண்ண. சரி அவங்க மெடிக்கல் ஷாப்ல சொல்லி அது கேட்டாங்கன்னா, வயித்த வலி மாத்திரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்கள அப்ப கூகுள்லாம் இல்ல. அவங்களுக்கு அது பார்க்க தெரியல. ஸோ அவங்க எடுத்தாங்க. ஒரு 3 மாசம் எடுத்ததுல பயங்கர இம்ப்ரூவ்மென்ட். அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கல யாரையும் கேட்கணும்னு. அவங்க நல்ல ஷி ஹேட் அ வெரி குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ நெறைய டைம் ஆக்சஸ் மருந்து கடையில தான் நிறுத்தணும். இப்ப அவங்க கேட்காமயே மருந்து குடுத்துடுறாங்க. இந்த மாரி இவங்க ஃபோன் பண்ணி மருந்து கேட்டாங்கன்னா, அந்த வீட்டுடைய அடுத்து அவங்க பையனோ, மகளோ அவங்க வந்து எடுத்துக்கணும் பொறுப்பு. குடுக்காதீங்க, இல்ல என்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க தலைவலி தலைவலின்னு சொல்லி ஒரு மாசம் ஃபுல்லா சாப்ட்டுருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது வாங்கினாங்கன்னா, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லணும். அப்படின்னா, அந்த டாக்டர் போய் பார்க்கணும். அந்த மாரி அவங்க யோசிக்கணும். வீட்ல இருக்கவங்க இந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப கட்டாயமா. அக்ராஸ் அவேர்னஸா த இருக்கணும். கவுண்டர் மெடிகேஷன் வாங்குறது. வலி மாத்திரைகள், தல சுத்தல் மாத்திரைலாம் அடிக்கடி வாங்குறாங்க அப்படின்னா, அந்த மெடிக்கல் ஷாப்ட்ட இப்படி இவங்கள சொல்லி புரிய வைக்க முடியாம இருக்கலாம். என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம். இப்ப ரொம்ப கவலையா இருக்கு. அடிக்கடி போடுறாங்கன்னா, மெடிக்கல் ஷாப்ல நீங்க குடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, கட்டாயமா உங்க மருத்துவர போய் பார்க்கணும். அதையும் அப்ரப்ட்டா ஸ்டாப் பண்ணாம, இதுன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ற ஆமா. அந்த ஒரு இது ஜோன்ல தான் எடுத்துட்டு இருக்கணும். ஆமா. சொல்ற விதத்துல சொல்லி, நம்ம இன்னைக்கு நம்மளால எடுக்குறீங்க, பிரச்சனை இருக்கு போல இருக்கு. இன்னைக்கு டாக்டர போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரணும். ஓகே மேம். ஓகே. மாத்திரையிலே இவ்ளோ விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு நெறைய நெறைய சில வயதானவங்களுக்கு. மாத்திரை சைஸ் பெருசா இருக்கலாம். முழுங்க முடியாம இருக்கலாம். அது எல்லாமே முழுங்க முடியல அப்டின்னா, இப்ப வயசானா பார்த்தீங்கன்னா, முழுங்குற தன்மையும் பாதிக்கப்படும். ஓகே. ஏன்னா வந்து நம்ம உணவு குழாய்லாம் கொஞ்சம் நேரோ ஆகும். ஸோ அதுல வந்து என்ன ஆகும்னா, சிலப்ப சிக்கிக்கிற மாரி இருக்கும். இங்கேயே ஒட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கும். பொறைக்கேறும் அதுல. ஸோ என்ன சொல்லுவேன்னா, பொடிச்சு குடுத்துருங்க. பொடிச்சு எப்போதுமே பொடிச்சு 1 ஸ்பூன் தயிர்ல, இல்ல தேன்ல. ஏன்னா கொஞ்சம் திக்கா இருக்கணும். விஸ்கஸா கூழு மாரி எதுலயாவது போட்டீங்கன்னா, அது நழுவிடும் உள்ள.
ஸோ பொடிச்சு அதில் கொடுத்துடலாம். முழுங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. தண்ணியில் கலக்கிறது ரொம்ப அட்வைசபிள் இல்லை, ஏன்னா அது ஃபுல்லாக கரையாது. ம், ம், ஸோ ம். நீங்கள் போட்டிங்கன்னா இடிச்சிட்டு தண்ணியில் போட்டால் கூட நிறைய பார்ட்டிகல்ஸ் அந்த கிளாஸில் ஒட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெள்ளை ஆமா, வெள்ளையா. ஆமா. சின்ன வயசுல அப்படிதான் குடுப்பாங்க அப்படி வெள்ளை வெள்ளையா குழந்தைங்களுக்கு. ஒட்டிட்டு இருந்தால் எவ்வளோ மருந்து உள்ளே போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபுல்லாக பொடிச்சு ஒரே ஸ்பூன் தயிர்லையோ தேன்லையோ குடிச்சிட்டோம்னா ஃபுல் மருந்து உள்ளே போயிடும். ஓகே. இது புதுசா இருக்கு. ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் மேம். ரொம்ப நன்றி. இந்த மாரி வந்து நம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா. இருந்திருக்கும் மேம். நன்றி.